பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவி பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவி நான் பீரியட்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த மிருகம் அவங்கள விடல. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது. தமிழகம் பெண்கள் வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இல்லாம ஆகிட்டு இருக்கு. தினம் தினம் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களாகட்டும் வன்முறைகளாகட்டும் தினம்தோறும் நியூஸ் பேப்பர்ல மலிஞ்சு கிடக்குது. இந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா திமுக மாணவரணியில இருக்கிறாரு. இவர் மேல ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் முதற்கொண்டு பல வழக்குகள் 15க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதா வெளியில வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹிஸ்டரி ஷீட்டரை நீங்க எப்படி ஏன் கைது பண்ணாம வெளியில விட்டு வச்சிருக்கீங்க? ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? ஏன் இவங்களை கண்காணிப்புல நீங்க வைக்கல? நீங்க ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தப்ப இவன் மேல நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாணவிக்கு இந்த நிலைமை நடந்திருக்காதுல்ல. இததான் நாங்க பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க உங்களோட கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு குற்றவாளியை நீங்க அப்படியே லீஷரா விடுறதுனாலதான் இவங்க பல பெண்களுக்கும் பல பொதுமக்களுக்கும் இவங்க அபாயமா மாறுறாங்க. இததான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். திமுக நீங்க உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அப்படியே பூசி மொழிவிட்டு கள்ள மௌனம் காத்துட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி வேற மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சு, மத்திய பிரதேசத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் பொங்கி படையல் வைக்கிறீங்க. கனிமொழியக்கா அப்படியே ஆவேசமா பேசுவாங்க, கருப்பு புடவை கட்டிட்டு மெழுகுவர்த்தி ஏத்திட்டு போவாங்க. இந்த பெண்ணுக்காக ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்களா? ஏன் அப்ப உங்க திமுக இருக்கிற உங்களை அந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நீங்க எல்லாரும் கள்ள மௌனம் காக்குறீங்களா? இதே எங்களோட சனாதன தர்மத்துல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எங்களோட ஈஸ்வரனையே பார்த்து நாங்க சொன்னவங்க சொல்லுது எங்களோட சனாதன தர்மம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சனாதன தர்மம் தான் ஏற்றத்தாழ்வை கற்பிக்குது, அதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற நீங்க உங்களோட திமுக இருக்க ஒரு நிர்வாகி தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாரும் வாயை பத்தி கள்ள மௌனம் காக்குறீங்க. அப்ப ஒழிக்கப்பட வேண்டியது எது அப்படின்றத இந்த தமிழக மக்கள் நிச்சயமா ஒரு முடிவு கட்டுவாங்க. ஒரு எவ்வளவு பெரிய உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இது. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற டாப் ரேங்கர் தான் உள்ள வர முடியும். அப்படி இருக்கிற பொண்ணு, அது ஒரு 18-19 வயசு பொண்ணு ஒரு மோலஸ் பண்ணா, ரேப் பண்ணா, அந்த புள்ள எப்படி வாழ்நாள் முழுக்க வாழ்வா? என்ன அக்கிரமம், என்ன அநியாயமா இருக்கு. அது அந்த வலி அவளுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்காதா? கற்பழிப்பு அப்படின்னு பேப்பர்ல ஒரு சின்ன சம்பவம் இல்ல, அவளுக்கு அவங்க குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுக்கான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அது. அதுக்கெல்லாம் யார் பதில்? அதுக்கு காவல்துறையை கையில வச்சுட்டு இருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு போலீஸ் போட்டிருக்கீங்க, எதிர்த்து பேசக்கூடாதா? இந்த நாட்டுல என்ன நடக்குது? ஜனநாயகம் நடக்குதா இல்ல என்ன நடக்குது? பணநாயகம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளவு போலீஸ் எங்களை, அவங்களுக்கு வேற வேலை இல்ல போலீஸ்க்கு. இத்தனை பேரு நாங்க என்ன பண்ணிட்டோம்? ப்ரொடெஸ்ட் பண்றோம்னு அடக்க பாக்குறீங்களே, ஆனா பாதுகாப்பு கொடுக்க தெரியலையா உங்களுக்கு? உங்க கூட்டத்துக்கும் பண்றதுக்கு தான், சேவை செய்யறதுக்கு தான் இப்போ காவல்துறைக்கு வேஸ்ட் டைம் இருக்கும் போல இருக்கு. என்ன அக்கிரமம்! ராஜினாமா செய். திமுக அரசு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செய்யுங்க, ராஜினாமா செய்யணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.